வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என்ன அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் சிம்ம ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சிம்ம ராசிங்கிறது ஒரு சிங்கத்தினோட அதிபதி நம்ம சொல்லலாம். சூரியன். இந்த சூரியன் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கல அப்படின்னா எல்லாமே இருட்டா இருக்கும். அப்படிப்பட்ட ராசியோட அதிபதி தான் சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு கம்பீரம், கோபம், பிடிவாதம், நான் போற வழி பர்ஃபெக்டா இருக்கணும், தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் நமக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சிம்ம ராசியோட அதிபதி சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் பிப்ரவரி மாதத்துல 13ஆம் தேதி வரைக்கும் மகர ராசியில இருக்க போறார். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதிக்கு மேல மகர ராசியில இருந்து கும்பராசிக்கு மாற போறார். அந்த கும்பராசியில மாறும் பொழுது சனியோட வீட்டுல சூரிய பகவான் சேர போறார். எப்பவுமே சனிக்கும் சூரியனுக்கும் ஒரு பக கிரகம். இந்த சூரியன் சனி ஒரு இடத்துல கும்பராசியில இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா தடுமாற்றங்கள் வரும். இந்த பிப்ரவரி மாதத்துல சிம்மராசிக்காரங்களுக்கு எது கேட்டீங்கன்னா, உங்க ராசிநாதன் சனியோட பிடியில இருக்க போறார். இந்த சனியோட பிடியில இருக்கும் பொழுது சிம்மராசியோட முன்னோர்கள், மூத்தவர்கள், சூரியன்கிறத ஒரு தலைமை, சித்தப்ப பெரியப்பா, அண்ணன் தம்பிங்க, தந்தை, தாய், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுக்கலாம். அவங்க எந்த ஒரு விஷயங்கள் பண்ணும் பொழுது நிதானமா செயல்பட்டால் தொட்டது எல்லாமே ஒரு பொண்ணாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். இரவு நேரங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனத்துல வெளியூர் பயணங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் புதனோட சேர்க்கப்பட்டிருக்காரு. அப்படி புதனோட சேர்க்கை பெறும் பொழுது உங்களுக்கு சிந்தனைகள் நல்லா இருக்கும். ஆனா கோபப்படுவீங்க. அந்த கோபத்திலையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அதனால ஆடம்பரங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. நீங்க ஆடம்பரங்கள் தவிர்த்துக்கிட்டாவே கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்லது. பட் நீங்க ஆடம்பர விஷயம் நீங்க பண்ண மாட்டீங்க. பட் உங்க கூட இருக்கிறவங்க உங்களை பண்ண வச்சிருவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஒரு 10 பேர் இருந்தாலும் அந்த இடத்துல ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. குடும்பஸ்தானத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, விரயங்கள் அதிகமா கொடுக்கும். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல அதிபதி சந்திரன், லாபஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்காரு. அந்த செவ்வாய் பாத்துட்டீங்கன்னா சுப விரயங்கள் கொடுக்காம ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் அதிகப்படுத்துவார். இந்த ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கணும். அதுக்கு நீங்க மெயினா என்ன பண்ணணும்னா, உடல் ஆரோக்கியம் நீங்க கவனமா பாத்துக்கணும். நீங்க உடல் ஆரோக்கியத்தை நீங்க கவனமா பாத்துக்கிட்டாவே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன தொழில் பண்ணலாம், எது மாதிரி எல்லாம் நம்ம பண்ணலாம், எங்க போகலாம், வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமா, இல்ல வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துக்கலாமா அப்படின்னு எல்லாம் யோசனைகள் உங்களுக்கு வந்திருக்கும். அவங்களுக்கும் இது ஒரு நல்ல நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு காலமா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும். வண்டி வாகனங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது கொஞ்சம் நல்லது. சுபவிரயங்கள் மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். சுபவிரயங்கள் என்னதுங்க, வீட்டுல திருமண யோகம்.
நிறைய பேர் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரும். அதே மாதிரி திருமண வாழ்க்கை அதே மாதிரிதான். நான் நினைச்ச பொண்ணுதான் கல்யாணம் பண்ணுவேன், நினைச்ச பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்குள்ள இருக்கும். அவங்களுக்குமே இப்ப நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க. அவங்களுக்கும் இது ஒரு அற்புதம் வாய்ப்புகள் வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் கட்டாயம் குழந்தை பாக்கியம் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெறார். அந்த 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெறும் பொழுது திடீர் வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கும். லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் அதிகம். மறு திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இது பண்ணலாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புத காலம். ஆனா 8ஆம் இட 7ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட தாக்கம் உங்களுக்கு இருக்கும். அந்த சனியோட தாக்கம் இருக்கனாலதான் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது கண்டிப்பா இருக்கும். கடன் தொல்லைகள், சார் நான் எதுக்கு எடுத்தாலும் கடன் வாங்கிதான் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் எனக்கு வருது, கடனில் இருந்து நான் மேலவே முடியாதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கும் இந்த கடன் கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும். சம்பாதிக்கவே முடியல, மிச்சமே பண்ண முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு வருமானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சார் என்கிட்ட கடன் வாங்கிட்டு போனவங்க நல்லா இருக்காங்க, நான் என்னுடைய நண்பர் நெருங்கிய நண்பர்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டேன், அவன் என்ன ஏமாத்திட்டு போயிட்டா அப்படி எல்லாமே உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு நடந்திருக்கும். அதுக்கெல்லாம் மாறாகதான் உங்களுக்கு இது நடக்கும், நல்லது நடக்கும். மெயினா உடல் ஆரோக்கியம், கணவன் மனைவிக்குள்ள அதே மாதிரி விட்டு கொடுத்துட்டு போங்க. எதுன்னு கேட்டீங்கன்னா சிம்மராசிக்காரங்க சடனா ஒரு கோவப்பட்டு ஒரு விஷயம் பண்ணிடுவீங்க, பண்ணிட்டு வருத்தப்படுவோம், ஐயோ நம்ம அது மாதிரி பண்ணிருக்கலாமே, இது மாதிரி யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ங்கிறது இருக்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த விட்டு கொடுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருந்ததுனாலே எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால தாராளமா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலமா கண்டிப்பா இருக்கும். அதை நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அகல்கால் விற்காம ஆடம்பரங்கள் தேடி போகாம நிதானமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு மாதம் இதுனா இந்த பிப்ரவரி மாதம். பட் என்னதான் நம்ம கிரகங்களோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதிகள் நமக்கு நல்லா இருந்துட்டாவே உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்துல நமக்கு ஜாதகத்துல முழு பலன் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜோதிடர்கிட்டையாவது நீங்க போய் பார்த்துக்கலாம். இல்ல நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தருங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் பண்ண டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.